இன்னைக்கு நவம்பர் 10th ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டடி படியில் என்சிஆர்டி கோர்ஸ் போய்கிட்டு 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாமே போய்கிட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல்ஸ் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சோஷியாலஜி போய்கிட்டு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா பெய்ட் கோர்சஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் பிடிஎஃப் இருக்குது. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் சிஏல கொடுத்துருந்த 1 மார்க் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஏடிபி பற்றி நியூஸில் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா கொஷினை படிக்கணும். அதுதான் நம்ம பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ட்டில் என்ன பண்ணிடுவோன்னா கொஷினை சரியாக படிக்க மாட்டோம். இஃப் சப்போஸ் படித்தாலும் ஆன்சரை தப்பாக போட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஷினை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். இதில் தப்பான எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. வெரி மச் இம்பார்ட்டன்ட், ஓகே. Although ADB assists its members and partners by providing loans, technical assistance and equity investments, it does not extend any grant for the same. It is headquartered in Beijing, China, ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஆன்சர் என்னன்னா சி. இப்போ ரெண்டுமே தவறு அப்படின்றது தான் இதுக்கான ஓகேங்களா? ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் இது ரெண்டுமே தப்புனா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா assist its members and partners by providing loans, technical assistance, grants and equity investments. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏடிபி அப்படின்ற பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி லோன்ஸ் தரது, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தரது, கிராண்ட்ஸ்னாலும் மணி தான், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மணி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத ஆன்சர். இங்கே என்னென்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க கிராண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கிராண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங் திங், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட் குவார்ட்டர் பெய்ஜிங், சைனான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் இருக்க மணிலா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Consider the following statement with respect to infrastructure for resilient island states. IRIS, ஓகேங்களா? இது என்ன ஆக்சுவலி அப்படின்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கன்னா இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றது தான் இதோட நோக்கம், ஓகேங்களா? இது ஏன்ட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம். என்னென்னா இப்போ குளோபல் வார்மிங் ரொம்ப ஆகிட்டு இருக்கு, நமக்கு தெரியும். ஸோ இதனால் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது எங்கன்னா இந்த மாதிரி ஐலாண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா அந்த நிலப்பரப்பை சுற்றி தண்ணி சூழ்ந்துருந்துச்சுன்னா அதுதான் ஐலாண்ட், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸ், லக்ஷதீப், இதெல்லாம் என்னென்னா ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் ஐலாண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி இடங்கள் அதிகமாக இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது தண்ணி பக்கத்திலே இருக்குது. இப்போ வாட்டர் லெவல் அதிகமாகும் போது நிறைய ஏரியா மூழ்கி போயிடுறதுனால அங்கே இருக்கவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ நம்மளை விட அவங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னா நம்மளாம் தான், அவங்க கிடையாது அவ்வளோ. ஏன்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ இல்லை, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது ஐலாண்டில். பட் நம்ம பண்ணுற தவறால் அவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்ம அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமைன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இதை சொன்னேன், ஓகேங்களா? ஸோ ஐஆர்எஸ் அப்படின்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் இனிஷியேட்டிவ் பை த கோயாலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரீசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் வாஸ் லான்ச்ட் ஆன் த சைட்லைன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் COP21 2015 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் எது, தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பி மட்டும்தான் ஆன்சர். அப்படின்னா என்ன, 2 ஒன்லி, ரெண்டாவது மட்டும்தான் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எப்படி லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ COP26 நடந்துச்சுன்னா நவம்பர், அப்போ தான் இதை லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, COP21 கொடுத்துருக்காங்க. COP26 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 2021, ஓகேங்களா? அதுதான், ஓகேங்களா? ஸோ அதுதான் தவறானது. ஸோ 2 தான் ஆன்சர், ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது தவறானது தான், ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஏன்னா
இது எதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐர்லாண்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வந்திருக்காங்க, COP26 2021 பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், எங்கள் இந்த ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் இதோட நோக்கம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம், EEFன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாரம் ஹெல்டு ஈச் இயருமே நடக்கும். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டு சப்போர்ட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சைனாஸ் ஃபார் ஈஸ்ட் and to expand international cooperation in the Asia Pacific region. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இந்த EEF படி. ஓகேங்களா, ஸோ என்ன ஆன்சர்னா ஏ தான் ஆன்சர். அப்படின்னா என்ன, ஒன்லி ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கரெக்ட், செகண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரம் தான். ஓகேங்களா, ஒவ்வொரு த வேர்ல்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து இருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அப்படின்றது கரெக்ட் ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபோரம் படி. செகண்ட் ஏன் தப்பு அப்படின்னா, அது சைனா கிடையாது, அதுதான் தவறு. ஓகேங்களா, என்ன நம்ம பார்க்கலாம், இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லினோம்னா, ரஷ்யாவில் இருக்க லடிவோஸ்டாக் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. எதுக்கு நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ரஷ்யன் ஃபார் ஈஸ்ட். அங்கே வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி வைக்கிறாங்க, அதுதான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி அங்கே என்கரேஜ் பண்ணணும் ரஷ்யாலங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஓகே, த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக, செகண்ட் ஏன் தப்புனா அங்கே சைனான்னு கொடுத்துருந்தாங்க, இட் இஸ் ராங், ரஷ்யா. ஓகே, ஸோ அதுதான் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அங்கே அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டு ரீசனுமே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுக்காம ஜஸ்ட் என்ன கொடுக்கலாம், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த EEF கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் தட் இஸ் ஆல்சோ ரைட். ஓகேங்களா, ஸோ த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் 2021 அப்படின்றது எப்போ நடந்திருக்கு, 2 to 4 செப்டம்பர் அந்த டேட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன் ரஷ்யாவில். இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். why is MHA tasked to monitor foreign funds for NGOs ask SC. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோலாம் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வச்சுருக்கீங்க, ரேதர் தேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே வைக்காமல் ஏன் இதில் வச்சுருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டை. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம். இது ஏன் வந்துச்சு, எதனால் இந்த பேச்சு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் அதில் கேட்டிருக்காங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் லா இன் 2020. ஓகேங்களா, இது ஒரு சட்டம். ஓகேங்களா, இந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணுறதுக்காக சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வரும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ லானா சட்டம்னு தெரியும், அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு சட்டம் வந்து இயற்றிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு சட்டம் இருக்குது, அது எப்படி நான் மாற்றம் கொண்டு வரணும்னா அதுக்கு தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு பில்லை வந்து லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம், லோக்சபா ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெண்டு ஹவுஸ்லேயே யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பில்லை பாஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் அந்த பில்லை வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த பில் யார்கிட்ட போகும்னா பிரசிடெண்ட்டை போகும். பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது வந்து ஓகேனா ஓகே பண்ணிடுவார், இல்லைன்னா நோ சொல்லிடுவார். ஓகேங்களா, அப்போ ஓகே பண்ணிட்டாருன்னா அதுதான் என்னவாகும் அப்படின்னா சட்டமாக வருது. ஒவ்வொரு சட்டமுமே இப்படி தான் வரும், பிரசிடெண்ட் ஓகே பண்ணதுக்கப்புறம் அது சட்டமாக வெளியே வருது. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருத்தம் பண்ணுறது தான் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் அதை பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷனில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா,
என்ஜிஓஸ் எல்லாருமே ஓகேங்களா, என்ஜிஓஸ் இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நார்மலாக ஃபாரின் ஃபண்ட்ஸை என்ஜிஓஸ் யூஸ் பண்ணுறத தடை செய்கிறது தான் இதில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. பெட்டிஷனில் ஆர்கியூ பண்ணுறது அதுதான். ஏன்னா அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னா ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது ஓகேங்களா. இப்போ ஒரு சீர்திருத்தம் வருதுல, அதில் என்ன முக்கியமாக ஒரு பாயிண்ட்னா என்ஜிஓஸ் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ஃபாரின் ஃபண்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான், ரெஸ்ட்ரிக்ட்னா தடுக்கிறதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட்டே ஓகேங்களா. இதை வந்து ஆர்கியூனா கேள்வி கேட்குற விதமாக இந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஐபி என்ன சொல்லுது, ஐபினா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்கல்ல, விச் மீன்ஸ் ஃபாரின் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது. ஸ்டெபிளைஸ்னால் நிலையாக இருக்குது, டீஸ்டெபிளைஸ்னால் நிலை இல்லாமல் போகிறது. நேஷ்னல் பீஸ்னால் அமைதி அண்ட் பாதுகாப்பு. ஓகே, தேசிய அமைதி அண்ட் பாதுகாப்பை நிலை இல்லாமல் ஆக்குது இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது நிலைக்குள் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நிலை இல்லாமல் ஆகிற ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு யார் சொல்லியிருக்கா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்புட் சொல்லுது ஓகேங்களா. ஸோ இன்புட்ஸ் ஈவன் இண்டிகேட்டட் தட் அது மட்டும் இல்லாமல் அந்த மணியை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாமா, ட்ரெயின் நக்சல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் தேர் இஸ் எ எலமெண்ட் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அதுக்கும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் டு த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இப்போ நான் ஒரு ஆக்ட் சொல்லியிருந்தேன்ல 2020, அந்த ஆக்டில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஆக்ட் லாஸ்ட் இயர் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்ஸ் மேட் இட் கம்பல்சரி ஃபார் என்ஜிஓஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓஸ்க்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் டெல்லியில். ஓகே, அது வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ் கிரிப்பிள்டு த ஒர்க் ஆஃப் மெனி ஆர்கனைசேஷன் ஹூ ஆர் அனேபிள் டு ரிசீவ் ஃபாரின் ஃபண்ட்ஸ். என்னென்னா யாரால் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து பெற்றிருக்க முடியாதோ அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை. யாருக்கு, என்ஜிஓஸ்க்கு பண்ணணுன்ட்டு போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்டர்டு என்ஜிஓஸ் எல்லாருமே என்ன பண்ணலான்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை 5 பர்பஸ்க்கு வாங்கலாம் ஓகேங்களா. அந்த காசு வந்து 5 பர்பஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண என்ஜிஓஸ் வாங்கிக்கலாம். ஒன்று சோஷியல், இன்னொன்று எஜுகேஷனல், இன்னொன்று ரிலீஜியஸ், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல். இந்த 5 விஷயத்துக்காக மணியை வந்து பாரோ பண்ணிக்கலாம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் 2020 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ என்னென்னா, இட் சீக்ஸ் டு ப்ராஹிபிட் பப்ளிக் சர்வன்ட் ஃப்ரம் ரிசீவிங் எனி ஃபாரின் ஃபண்டிங். என்னென்னா இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாரின் ஃபண்ட் ஓகேங்களா, ஏதோ ஒரு ஃபாரின் ஃபண்ட் வருது, அவங்க என்கிட்ட வந்து காசு கொடுத்து ஃபேவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து தப்பான வழியில் ஏதோ ஒரு பாலிசிஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் வந்து பண்ணலாம். ஏன்னா முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட் ஈஸியாக வந்து ஃபாரின் ஃபண்டை வாங்கக்கூடாது. அதை வந்து தடை செஞ்சால் இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு ப்ராசஸும் தப்பாகாது இல்லை பார்லிமெண்ட்டில். அதுக்காக ப்ராஹிபிட் பண்ணுறது ஓகேங்களா. நான் வந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி போடுறதா இந்த அமெண்ட்மெண்ட். ஓகே, அதே போல் ஃபாரின் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதை கம்மி பண்ணுங்கிறதுக்காக டு மேக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அதை சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் இட் சீக்ஸ் டு அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50% to 20% ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். இட் சீக்ஸ் டு ப்ரொஹிபிட் எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் டு எனி அசோசியேஷன்ஸ் ஆர் பர்சன்ஸ். ஓகே, அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இட் ப்ரொப்போசஸ். அதே போல் இதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவைன்னா எங்கே போனாலும் ஆதார் கார்டு முக்கியம். அது இருந்தாலே அதில் கண்ணை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, கையை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ இருக்கும், அட்ரஸ் இருக்கும், எல்லாமே தெரியும். ஆல் ஓவர் த கண்ட்ரி நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆதார் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நாட் யூட்டிலைஸ் த யூனிட்டிலைஸ்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆர் ரிசீவிங் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஃபாரின் ஃபண்ட் யூசேஜை லிமிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இம்பேக்ட் என்னென்னா ரிசர்ச் அண்ட் அட்வொகேசி ஆர்கனைசேஷனுக்கு இம்பேக்ட் ஆகும். விச் யூஸ் த ஃபண்டிங் டு மீட் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் மீட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படும்ல. ஸோ அவங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. UK includes Covaxin to its list of vaccines. என்னென்னா
ஸோ இப்போ இந்த மாதிரி தடுப்பூசி போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி வேக்சின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோவேக்சின் வந்து யூகேல லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க நாட்டில் வந்து வராங்க அப்படின்னா ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க கண்ட்ரிக்கு வராங்கன்னா இந்த வேக்சின்லாம் போட்டவங்கள உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதில் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, சில வேக்சின்ஸ் போட்டவங்கள உள்ளே விடுவோம் அப்படின்னு. அது மாதிரி கோவேக்சினையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Starting with November 22, Indian travelers fully vaccinated with Bharat Biotech Covaxin will be able to travel to the UK. ஸோ வந்து இந்த கோவேக்சினை வந்து பண்ணது யார்? பாரத் பயோடெக். இவங்க பண்ண கோவேக்சினை வந்து யார் யார் வேக்சினேட் பண்ணியிருக்காங்களோ இந்தியன் ட்ராவலர்ஸ் அவங்க யூகேக்கு போக முடியும் வித்தவுட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மேண்டேட்டரி செல்ஃப் ஐசோலேஷன். மேண்டேட்டரினா ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துறது 15 நாள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது தேவையில்லை. அது இல்லாமல் நாம் வந்து என்ன பண்ண முடியும்? யூகேக்கு போக முடியும் கோவேக்சின் ஃபுல்லி வேக்சினேட் ஆனால் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் அலெக்ஸ் செல்லஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வேறு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சினோவேக், அப்புறம் வந்து சினோஃபார்ம் பெய்ஜிங் அண்ட் கோவேக்சின், இது எல்லாமே அந்த இதில் நேமில் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் இந்த வேக்சின் போட்டவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்டிங் மோர் ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புள் ஃப்ரம் கண்ட்ரி. அதே போல் வந்து வேறு எந்தெந்த கண்ட்ரியில் ரொம்ப பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னா யுஏஇ, மலேசியா, இந்தியா, அப்புறம் வந்து அரப் எமிரேட்ஸ், அதான் வந்து யுஏஇ. ஓகேங்களா? அது ரிப்பீட் ஆகிருக்கும். யுஏஇ, மலேசியா அண்ட் இந்தியா இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இதனால் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவேக்சின் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் இந்தியாஸ் ஒன்லி இண்டிஜினியஸ் COVID-19 வேக்சின். இதுதான் வந்து ஒன்லி இண்டிஜினியஸ் COVID-19 வேக்சின் சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் கோவேக்சின் வந்து இண்டிஜினியஸ்னால் இந்தியாவில் தயாரித்தது. ஓகேங்களா? இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணனா? பாரத் பயோடெக் ஹைதராபாத்தில் இருக்கிறது தான் வந்து பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்துனா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, பூனே, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. Constituents and actions. It is an inactivated vaccine which is developed by inactivating killing the live microorganism that cause the disease. இது எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் த inactivated vaccine. ஓகேங்களா? ஆக்டிவேட்டட்னா வந்து எப்படி உயிரோட ஆக்டிவாக இருக்கிறது தான். ஓகே, இன்ஆக்டிவேட்டட்னா அதை சாகடிச்சது. ஓகேங்களா? அதுதான் இன்ஆக்டிவ் மீனிங். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ வந்து கொரோனா தானே நமக்கு வந்து அதுக்காக தானே இதை கொண்டு வந்திருக்காங்க. எந்த வியாதி, ஓகேங்களா, எந்த கிருமி வியாதியை வந்து பண்ணுதோ, விச் மீன்ஸ் கொரோனா வைரஸ் தானே இது. ஸோ அந்த கொரோனா வைரஸை சாகடித்து அதுலேருந்து உருவாக்குனது தான் இந்த வேக்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் திஸ் டெஸ்ட்ராய் த எபிலிட்டி ஆஃப் த பேத்தஜன் டு. இது என்ன பண்ணுன்னா ரெப்ளிகேட்னா டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ரெப்ளிகேட்னா அதுதான். பேத்தஜன்னா ஒன்றும் இல்லை, கிருமி. ஓகேங்களா? டெஸ்ட்ராய்னா அழிக்கிறது. ஸோ என்னன்னா அந்த கிருமி வந்து ரெப்ளிகேட் ஆகுது இல்லை, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த வேக்சினோட வேலை. பட் கீப்ஸ் இட்ஸ் இன்டாக்ட் ஸோ தட் த இம்யூன் சிஸ்டம் கேன் ஸ்டில் ரெகக்னைஸ் இட் அண்ட் ப்ரொடியூஸ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை ஏன் வந்து நம்ம உடம்புல அந்த சாகடிச்சு செலுத்துகிறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு வைரஸ் நம்ம உடம்புல வரும்போது நம்ம உடம்பு வந்து முழிச்சுக்கும். என்னென்னா இந்த மாதிரி வருது, அது நமக்கு ஆபத்தானதுன்னு கொல்றதுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டார்கெட் மோர் தேன் ஜஸ்ட் த ஸ்பைக் ப்ரோட்டீன். ஸோ நிறைய டார்கெட் பண்ணி இதால் பண்ண முடியுன்றது தான் சொல்லியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்போ என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி தான் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால். ஓகேங்களா? எதுக்கு எதிரானா நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, வைரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வைரஸ் வந்து அதோட ஷெல். ஓகே, ஸோ ஷெல் ஆஃப் த வைரஸ் வந்து எதால் என்க்ளோஸ் ஆகிருக்கும்னா, என்க்ளோஸ்னால் மூடி இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். அது எதாலனா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ அதால் வந்து வைரஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி அதுக்கு எதிராக இதை வந்து போராடுறது மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கோவேக்சின் அப்படின்ற விஷயத்த நம்ம உடம்புல செலுத்துகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, மானிட்டரிங் சைனீஸ் அசட்ஸ் இன் இந்தியன் ஓஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல்
கரம்பீர் சிங் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேவி அப்படின்னா கப்பற்படை ஓகேங்களா. கப்பற்படையில் இவர் வந்து சீஃபாக இருக்கார் ஓகேங்களா. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சைனீஸோட நேவல் அண்ட் மேரிடைம் அசர்ட்ஸ் வந்து இருக்குதா, அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, அவங்க ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த லாஜிஸ்டிக் டீல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்தியா நிறைய போட்டிருக்கா. ஸோ அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கு. டபுள் ஃபிஷ் ஹூக் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவங்க சைனா வந்து ரொம்ப வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா இந்தியன் ஓஷன் சுற்றி இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேரோட அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஓகேங்களா. யூஎஸோட போட்டிருக்கோம், அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இவங்களோடலாம் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபிஷ் ஹூக் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து தடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் த அக்ரிமெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் அக்சஸ் டு மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதே போல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளூயல் ப்ரொவிஷன்ஸ் ஆன் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறது மூலிமா நம்ம வந்து நம்மளோட இடத்த வந்து பாதுகாத்துக்கிற மாதிரி. ஸோ இந்தியா ஹேஸ் சைன் செவரல் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யாரோட போட்டிருக்காங்கன்னா குவாட் கண்ட்ரிஸோட போட்டிருக்கோம், ஃப்ரான்ஸோட போட்டிருக்கோம், சிங்கப்பூர், அப்புறம் சவுத் கொரியா. பிகினிங் வித் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மொமெண்ட்ரம் ஆஃப் அக்ரிமெண்ட் லெமோ வித் த யூஎஸ் இன் 2016. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாகவே படிச்சிருக்கோம். நம்மளோட சிஏலி 2016 யூஎஸோட என்ன பண்ணுச்சுன்னா இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மொமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. அதுவும் ரிலேட்டட் டு நேவல் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அன்பர்டன் த போலீஸ் ஓகே. ஆன் November 3 அன்னைக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 இயராக பார்த்திங்கன்னா கோவிட் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுனால ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அவங்களோட ஒர்க் லோட் வந்து அதிகமாக தான் இருக்குது. இங்கே வந்து போலீஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் காலங்களாக அந்த கோவிட் டைமில் ஏன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்துக்கிறதாகட்டும் எல்லா விஷயங்களையும் போலீஸோட இன்வால்வ்மெண்ட் நிறையா இருந்துச்சுல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மென்டல் ஆகட்டும் ஃபிசிக்கல் ஆகட்டும் அவங்களுக்கு ரெஸ்ட் டைமே இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாகவும் சரின்ட்டு தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1 day வீக்லி ஆஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி போலீஸ் பர்சனுக்கு அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ எவ்வளோ அப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் கோஸ் டு எஸ்பிபி ஓகே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க இருக்கார்ல. ஸோ அவருக்கு வந்து இந்த பத்ம விபூஷன் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து இறந்துட்டார் ரைட். ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பத்ம விபூஷன் அப்படின்றது 2nd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ரீசெண்ட்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரசன்டட் த பத்மா அவார்ட்ஸ் டு 119 ரெசிபென்ட்ஸ் ஃபார் த இயர் 2020 ராஷ்டிரபதி பவனில் 2020 இயர்க்கான பத்மா அவார்ட்ஸ் வந்து 119 ரெசிபியன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரசிடென்ட் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியா பிரசிடென்ட் யார் அப்படின்றதையும் நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் கொடுங்க டெஃபினட்டாக. Next, the list comprises 7 Padma Vibhushans, 10 Padma Bhushans and 1 or 2 Padma Shri awards. என்னன்னா இதில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 பத்ம விபூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 பேருக்கு பத்ம பூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 or 2 பத்ம ஸ்ரீ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிக்சர்ஸ் பாருங்கள், இதான் மெடல்ஸ் ஓகேங்களா. The Padma Awards are announced annually on Republic Day 26th January. வருஷம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு 26 ஜான்வரி தானே, அன்னைக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1954 கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் எந்த வருஷம் வந்து கொடுக்கலன்னா 1978, 1979, 1973 1997
சாரி 1993லேருந்து 1997 அந்த இயரில் வந்து கொடுக்கல. ஓகேங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் என்ன, இட் சீக்ஸ் டு ரெகக்னைஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிசிப்ளின்ஸ் வேர் அன் எலமெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் இன்வால்வ். என்னென்னா ஸோ எந்த முக்கியமான இதில் எதை பார்ப்பாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ எந்தெந்த ஆக்டிவிட்டீஸில் யார் யார் எக்ஸலாக அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட்ஸை வந்து வருஷம் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிரசிடெண்ட் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் டு ஹோல்ட் parallel meets on ஆப்கானிஸ்தான். இந்த வாரம் ஒன்றும் இல்லை, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் மீட் பண்ணுறாங்க, தனித்தனியாக மீட் பண்ண போகிறாங்க பேச்சுவார்த்தைக்காக. ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் வில் மீட் ஹிஸ் கவுண்டர் பார்ட்ஸ். இவர் வந்து யாரோட வந்து பேசுகிறாரு அப்படின்னா ரஷ்யா, ஈரான், 5 சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸோட சேர்ந்து மீட் பண்ணுறாரு. ஸோ இன்க்ளூட்ஸ் NSAs அண்ட் ஸ்டேட் செக்யூரிட்டி சீஃப்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்டேட் செக்யூரிட்டி சீஃப்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஃபார் த டெல்லி ரீஜனல் செக்யூரிட்டி டயலாக். டெல்லியோட ரீஜன் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறதுக்காக எல்லோரும் மீட் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் ஸ்பெஷல் என்வாய் ஆன் ஆப்கானிஸ்தான் முகமது சாதிக் கான் வில் ஹோஸ்ட் த மீட்டிங். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த என்வாய் வந்து யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஷ்யா, சைனா, US அண்ட் பாகிஸ்தான் அவங்களோட மீட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டெண்டட் தொரைக்கா அப்படின்றது சொல்கிறாங்க. இவங்க மீட் பண்ண போகிறாங்க. இந்த மீட்டிங் மேக் இட் அப்வியஸ் தட் த US அண்ட் அதர் மேஜர் கண்ட்ரிஸ் இன் த ரீஜன் விச் இன்க்ளூட் சைனா, ஈரான், ரஷ்யா, கதக்ஸ்தான், கிர்கிஸ்தான், அப்புறம் தஜிகிஸ்தான், அப்புறம் துர்க்மெனிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் perceive their engagement with India and Pakistan on Afghanistan separately but equal. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லோரும் இருக்காங்களே இவங்களும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, மீட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா நீங்கள் வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா 5 சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. அதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரி இடம்லாம் எங்கே இருக்குதுன்னு போய் மேப்பில் லொக்கேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே. ஓகேங்களா. இங்கே இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு பார்டரிங் கண்ட்ரீஸ் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா. லேண்ட்லாக் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இஃப் சப்போஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர் பர்சன்ஸ். ஓகேங்களா. உங்கள் பர்செப்ஷனில் என்ன வந்து இம்பார்ட்டன்ட் தெரியுதோ போடலாம். ஓகேங்களா. பாகிஸ்தான் இஸ் சீன் as the necessary interlocutor with the தாலிபான் லீடர்ஷிப். ஓகேங்களா. என்னென்னா தாலிபான் லீடர்ஷிப்க்கு பாகிஸ்தான் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதே போல் வந்து ஆப்கானிஸ்தானோட கனெக்டிவிட்டி அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் சீன் இஸ் த பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த ரீஜன் விச் மஸ்ட் பி என்கேஜ் வித் அண்ட் கெப்ட் அவுட்சைட் ஃபார் த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் ஆன் டெரரிசம், ட்ரக்ஸ் அண்ட் மைக்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல் பைலேட்ரல் பார்ட்னர்ஸ் டு ஆல் த கண்ட்ரீஸ் மைனஸ் பாகிஸ்தான். உங்களுக்கே தெரியும் இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்தியாவோட பார்டரிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்டர்ஸ்லலாம் இந்த மாதிரி ட்ரக் டிராஃபிக்கிங், ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, மைக்ரேஷன் நடக்குது, அதே போல் டெரரிசம் தீவிரவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவுண்டர் பார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு, நிறைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்குது. அதை தான் NSA மீட்டிங் வந்து டெல்லியில் நடக்க போகுது. இந்தியாஸோட அதே மாதிரி அந்த ரீஜனல் செக்யூரிட்டியை இன்னும் என்ன பண்ணலாம் அதை பற்றி பேசுகிறதுக்காக இந்த இது நடக்க போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கன்சர்ன் ஆன் டெரரிசம் இந்த மாதிரி தீவிரவாதத்தை பற்றி பேசுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ் பற்றி பேசுவாங்க, ட்ரக்ஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ்னால் அகதிகள்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அகதிகள் வருவாங்களா அவங்கள தான் சொல்லுவாங்க, எமினேட்டிங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரவங்க. அண்ட் அஃபிஷியல் செட் தட் நன் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆர் க்ளோஸ் டு லெஜிட்டிமைசிங் த தாலிபான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியா நீட்ஸ் டு சைன் அப் ஃபார் லைஃப் கோர்ஸ் இம்யூனைசேஷன். ஸோ பார்க்கலாம். த சென்ட்ரல் தீம் என்னன்னா த COVID-19 வேக்சின் ட்ரைவ் இஸ் த ரிமைண்டர் தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெனி வேக்சின்ஸ் ஹாவ் yet டு ரீச் த அடல்ட் பாப்புலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனாக நம்ம தடுப்பூசி போடுறது தான் வேக்சினேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ COVID-19க்கு நம்ம வேக்சினேஷன் போட்டுட்ருக்கோம். அதுவே பார்த்தீங்கனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்களாம் போடுறதுக்கு பயந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு பிளாக்கை வந்து தகர்த்துனாங்க.
அவேர்னஸ் கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது மூலயமா எதுவும் ஆகாது, வயசானவங்களுக்குலாம் வந்து சொல்லி புரிய வச்சு அந்த விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன்லாம் நம்ம தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொன்னோன்னாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு போலியோ போடுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து இந்த ஜாண்டிஸ், மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் மந்த்துக்குனா 6 மந்த்துக்கு 2 இயர்ஸ் ஏஜ் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு தடுப்பூசி வந்து போடுவாங்க. ஒரு வயசு வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். ஆஃப்டர் தட் அந்த மாதிரி அடல்ட் ஏஜில் வேக்சின் போடுறது அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் COVID-19க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன் வந்து அடல்ட் லெவலுக்கு போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வேக்சின் அப்படின்றது வந்து முக்கியம், அப்படின்றது பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக முதல்ல இதில் வந்து ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, பார்ப்போம். பிஃபோர் த COVID-19 பேண்டமிக், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, வேக்சினேஷன் தடுப்பூசி போடுறதுனாலே குழந்தைகளுக்கு அசோசியேட்டட் ஆனது அதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இஸ் தட் வேக்சின்ஸ் எவர் சின்ஸ் த ஃபர்ஸ்ட் வேக்சின் அகெயின்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ், அப்படின்னா அம்மை இருக்குல்ல, ஸோ சின்னம்மை பெரியம்மைலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்மால் பாக்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸால் நிறைய பேர் இறந்து போனாங்க. சரிங்களா? அப்போதைக்கு மருந்து இல்லாத போது. ஆஃப்டர் தட் மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து இந்த மாதிரி அம்மைக்கு வந்து கண்டுபிடிச்சது எப்போ அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா 1798 கண்டுபிடிச்சாங்க. ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஃபார் அ வைடர் ஏஜ் குரூப் இன்க்ளூடிங் ஃபார் அடல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹவவர் சூன் ஆஃப்டர் ஸ்மால் பாக்ஸ் எராடிகேஷன், ஆஃப்டர் தட் இந்த மாதிரி வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் ஆகிடுச்சு. இப்போயும் நிறைய பேருக்கு வருது, பட் அந்தளவுக்கு அப்போல்லாம் இறந்து போனாங்க. இப்போ அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. அந்த லான்ச் ஆஃப் த எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆன் இம்யூனைசேஷன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் கொண்டு வந்தாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. அப்படின்னா உலகம் முழுக்க கொண்டு வந்தாங்க 1970s அண்ட் இந்தியாவில் 1978 கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா there were concerted efforts to increase vaccine use and coverage in children. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி கொடுக்குறத வந்து அதிகப்படுத்தணும், கவரேஜ் நிறைய பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சயின்டிஃபிக்கலி பார்த்தோன்னா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மோஸ்ட் வேக்சின் வந்து அதிகமாக தான் இருக்கும். பெனிஃபிட்ஸ்னால் என்ன, நன்மைகள். மோஸ்ட் வேக்சின்ஸ்னால் நிறைய வேக்சின், இந்த மாதிரி நிறைய தடுப்பூசியோட நன்மைகள் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இஃப் அட்மினிஸ்டர்டு இயர்லி இன் லைஃப், இன்ஃபன்சி and childhood, a reason children are usually prioritized and vaccine recommended for every child. ஸோ என்னென்னா ஏன் வந்து குழந்தைகளுக்கு உடனே போடுறோன்னா, குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிற சின்ன வயசில் இந்த மாதிரி டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணிடுவோன்னா அதுக்கான தடுப்பூசி போட்டுறது. ஓகேங்களா? The COVID-19 vaccines are exceptions in some sense. ஓகேங்களா? These are the first vaccine which have been recommended for all adults who have been given priority over children. இந்த வேக்சின் மட்டும்தான், COVID-19 வேக்சின் மட்டும்தான் எல்லா அடல்ட்டுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த முதல் வேக்சின் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்சினோட முக்கியத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா which are considered to be among the most cost-effective public health intervention has been recognized globally. ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் தான் சொல்கிறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவான விஷயம். ஒரு பப்ளிக்கோட ஹெல்த் விஷயம் அப்படிங்கும்போது அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எட் த ஃபுல் பெனிஃபிட்ஸுமே எல்லா சில்ட்ரனுக்குமே ரீச் ஆகிறது கிடையாது. அண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்குமே இந்த மாதிரி வேக்சினோட பெனிஃபிட்ஸ் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது, நன்மைகள் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. தே ஆர் வைட் இன்இக்விட்டிஸ் இன் வேக்சின் கவரேஜ். வேக்சின் கவரேஜ்னால் ஒன்றும் கிடையாது, வேக்சின் எல்லாருக்கும் போடுறோம்ல கவர் பண்ணுறது. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வைட் இன்இக்விட்டியாக இருக்குது, ஈக்குவிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி மெகா கேம்ப் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுறதாகட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டெய்லியும் வேக்சின் போடுறதாகட்டும், இந்த மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கல் லெவலில் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ
அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாரையும் கவர் பண்ண முடியும். ஓகே, நூக் அண்ட் கார்னர் எங்கெங்கே இருக்காங்களோ மக்கள் அப்போ தான் ரீச் அவுட் ஆக முடியும். ஒன்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, COVID-19 வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாம் வந்து மணி கொடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்போ வந்து நம்ம மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சாமானிய மக்கள்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இடங்களில் வந்து இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தது மூலயமா தான் இப்போ நிறைய பேரை கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாடாகட்டும் இந்தியா முழுக்க. ஸோ அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்சின் கவரேஜ் இனிக்விட்டிஸ் இருக்குது சில்ட்ரன் பை ஜியாகிரஃபி, ஜெண்டர், பேரண்ட்ஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் போய் பார்த்தோன்னா எல்லாருக்கும் இதுக்கான நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. வேக்சின் போட்டால் கண்டிப்பாக தடுத்து போயிடும். ஏன்னா சிலர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, விவசாயிகளாக இருந்தாங்கன்னா சிலருக்கு வந்து இதுக்கான நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், சிலர் நம்பவும் மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பேரண்ட்ஸ் எஜுகேஷன் இதில் வந்து முக்கியமாக ப்ளே ரோல் பண்ணுது. ஓகேங்களா. படித்தவங்களா இருந்தால் உடனே ஓகே இட் இஸ் குட் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வேக்சின் கவரேஜில். ஓகேங்களா. நீட் ஃபார் அடல்ட் வேக்சினேஷன். இந்த அடல்ட் வேக்சினேஷனுக்கு என்ன தேவை? ஃபாலோயிங் த அவுட்பிரேக் ஆஃப் ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் இன் 2005 to 2016 என்னென்னா, இந்த ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் 2005லேருந்து 2006 அப்போ வந்து அவுட் பிரேக்னா அப்போனா வந்திருக்கு அந்த டிசீஸ். ஓகேங்களா. இந்த இயர்ஸ் தட் ஃபாலோட் இந்தியா ஹேஸ் கண்டக்டட் மாஸ் ஸ்கேல். இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜேஇ வேக்சினேஷன் தான் ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் வேக்சினேஷன்னு ஒரு எண்டமிக் டிஸ்ட்ரிக்ஸ் எங்கெங்கே வந்திருக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அடல்ட் ஏஜ் குரூப்ஸும் வந்திருந்தாங்க. ஓகேங்களா. எண்டமிக்னா அந்த இடம் மட்டும் எங்கே பாதிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு மட்டும். ஓகேங்களா. தென் தேர் ஹேட் பீன் a limited யூஸ் ஆஃப் ஸ்வின் ஃப்ளூ வேக்சின்ஸ் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஸோ அதே போல் வந்து இந்த வேக்சின்ஸுமே கொடுத்தாங்க. யாருக்கு? ஸ்வின் ஃப்ளூ வேக்சின்றது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நர்ஸ், டாக்டர்ஸ் இவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. டியூரிங் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2009 H1N1 அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. பேண்டமிக் இன் 2009 to 2010 அந்த இயரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த வேக்சின் ஆனால் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க, கம்மியாக தான். ஓகேங்களா. குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதர் தேன் தட் தேர் ஹஸ் பீன் லிமிட்டட் ஃபோக்கஸ் ஆன் த சிஸ்டமிக் எஃபர்ட்ஸ் ஃபார் அடல்ட் வேக்சினேஷன்ஸ் இன் இந்தியா. அதே மாதிரி இப்போ சில்ட்ரனுக்கு எப்படி ஃபோக்கஸ்டாக எவ்வளோ வந்து பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் லிமிட்டட் தான் வந்து அடல்ட்டுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி நேஷ்னல் வேக்சின் பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் வேக்சின் பாலிசி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் பாலிசி வந்து 2011 கொண்டு வராங்க. ஆனால் அதுலேயுமே அடல்ட் வேக்சினேஷன் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன இம்யூனைசேஷன் சொல்கிறாங்க? த நேஷ்னல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் NTAGI இன் இந்தியா. Outside the government, professional groups such as the Association of Physicians of India and the Indian Society of Nephrology have released guidelines on adult vaccinations. என்னன்னா கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்களா அவங்களாம் வந்து குரூப், இந்த 2 குரூப் இருக்குல்ல, இவங்க வந்து நிறைய கைட்லைன்ஸ். ஸோ இந்த அடல்ட் வேக்சின்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும், யார் கொடுக்கணும், இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஆஸ் தீஸ் ஆர் வாலண்டரி அண்ட் த ப்ரைவேட் செக்டர் ஷேர் இன் வேக்சினேஷன் இன் இந்தியா இஸ் வெரி ஸ்மால். ஸோ அப்படி வாலண்டரியாக நல்லது பண்ணணும், நல்லது சொல்லணும் அப்படின்னு வந்தாங்கள்ல 2 குரூப்ஸு. ஸோ அப்படி பண்ணியிருந்தாலும் கூட இந்தியாவில் அடல்ட்டுக்கான வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தேர் இஸ் அ வெரி லிமிட்டட் டேட்டா தான் இருக்குது. என்னென்னா burden of vaccine preventable disease in adult age group. ஸோ இந்த மாதிரி அடல்ட் ஏஜ் குரூப்பில் இருக்காங்களா அவங்களுக்குன்னு இப்போ வந்து ஒரு டிசீஸ் வரதுக்கான வேக்சின் போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர்லி ரிவ்யூ ஆஃப் அவைலபிள் டேட்டா ஹேஸ் பாயிண்டட் that the increased childhood vaccination coverage has resulted in proportionally higher cases of VDPDs in the older age groups. பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்னென்னா
இந்த மாதிரி ஒரே சைல்ட்ஹுட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி ஓல்டர் ஏஜ் குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரதுக்கான ரிசல்ட் வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் அஸ் தட் த burden of VPDs in adult. The larger adult population render a greater social impact in terms of absenteeism from work due to illness and the associated cost of healthcare seeking and hospitalization. என்னென்னா நிறைய பேர் இந்த அடல்ட் பாப்புலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஸோ எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா வந்து ஹெல்த் கேருக்கு போகிறதாகட்டும், ஹாஸ்பிட்டலைசேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த எமர்ஜென்சி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆன் வார்னிங் இம்யூனிட்டி அண்ட் த நீட் ஆஃப் பூஸ்டர் டோசஸ் இந்த அடல்ட் ஏஜ் குரூப். என்னென்னா இப்போ சைல்ட்ஹுட்டுக்கு எப்படி நீங்கள் வேக்சின்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அடல்ட் ஏஜ் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி டோசஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆஸ் அன் எக்ஸாம்பிள், தெர் ஆர் மோர் டெத் டியூ டு நிமோனியா இன் அடல்ட் தேன் இன் சில்ட்ரன். ஸோ இந்த நிமோனியா அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க, ஓகேங்களா. ப்ரிலிம்ஸில் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இந்த ஒரு 30 டேஸ்லேயே 2வது டைம் இந்த நிமோனியாங்கிற வேர்டை நான் பார்க்குறேன், ஓகேங்களா. நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட சிஏல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், போய் நான் அதை செக் பண்ணுங்கள், ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த டிசீஸ் பற்றி. இது வந்து ரிலேட்டட் டு லங் டிசீஸ், ஓகேங்களா. ஸோ மோர் டெத்ஸ் இதனால் நடக்குது, ஓகேங்களா, அடல்ட்டில் தேன் சில்ட்ரனை விட அடல்ட் வந்து நிமோனியாவில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் தோஸ் இல்னஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன், இன் டெத் இன் ஆல் ஏஜ் குரூப் கேன் பி ப்ரிவென்டட் பை. ஸோ எப்படி இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து இந்த மாதிரி அடல்ட் ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் காப்பாற்றலாம்னா, இந்த மாதிரி வேக்சின், லைசன்ஸ் பண்ண வேக்சின் போடுறது மூலயமா, கவரேஜ் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி டிசீஸை வந்து இந்த ஏஜ் குரூப்ஸ்லேருந்து காப்பாற்றலாம். ஸோ வேறு என்ன, the COVID-19 vaccination drive has drawn our attention to the possibilities of adult vaccination which should be used effectively. என்னென்னா COVID-19 வேக்சினேஷன் அப்படின்றது பண்ணோம்ல, இப்போ ட்ரைவ் பண்ணாங்களே, எவ்வளோ வேக்சின்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அடல்ட் வேக்சினேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த விஷயம், ஓகேங்களா. இதனால் நீங்கள் பாருங்களேன், இந்த COVID-19னாலே நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியா வந்து உணர்ந்திருக்கு. ஒன்று என்ன, அடல்ட் வேக்சினேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயமாகட்டும், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த டைமில் எவ்வளோ தட்டுப்பாடு ஆணுச்சு நமக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டம், பெட் இல்லை, அது இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, வாலண்டியர் நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் பெட்டு போட்டு அந்தளவுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணோம். இதை வந்து இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். So the initiative should be taken to educate public healthcare providers and members of professional associations about currently available vaccines for adult age groups. என்னன்னா the initiative கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா பப்ளிக்கை எஜுகேட் பண்ணுறதுக்கு, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா உள்ள நர்சஸ், டாக்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்க்கு வேக்சின் கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் திஸ் கேன் ஹெல்ப் பீப்புள் டு மேக் அன் இன்ஃபார்ம்டு சாய்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் டு ஷேர் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் சிட்டிசன்ஸ். வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதே போல் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சிங் கரிக்குலா வந்து ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களையுமே என்ன பண்ணணும், கண்டென்ட், இந்த மாதிரி அடல்ட் வேக்சினேஷன் பற்றின கண்டென்ட் அதில் கொடுக்கும்போது அதை பற்றியும் நிறையா தெரிஞ்சுப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. வே ஃபார்வர்ட் என்னென்னா, த மேண்டேட் ஆஃப் NTAGI நீட்ஸ் டு பி எக்ஸ்பேண்டட் டு அடல்ட் வேக்சினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடல்ட் வேக்சினேஷனை அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட் ஏஜில் இருக்க எல்லாருக்கும் என்னென்னா வேக்சினேஷன் கொடுக்கணும், அப்படின்னா தடுப்பூசி கொடுக்கணும், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், த VPD சர்வைலன்ஸ் சிஸ்டம் அண்ட் த கெப்பாசிட்டி டு ரெக்கார்ட், ரிப்போர்ட் அண்ட் அனலைஸ் டேட்டா, disease burden and immunization coverage need to be strengthened. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். த ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி ஆன் அனலைசிங் இம்யூனைசேஷன் கவரேஜ் அண்ட் VPD சர்வைலன்ஸ் டேட்டா பை ஏஜ் அண்ட் அதர் ரிட்டன் ஸ்ட்ராட்டிஃபையர்ஸ். தேர்ட், the capacity of research and academic institutions to conduct operational research, including the cost-benefit analysis and to guide evidence-informed decisions need to be boosted. என்னன்னா
ரிசர்ச் ஓகேங்களா, அதோட கெப்பாசிட்டி ஆகட்டும், அதே போல் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரிசர்ச் ஆப்ரேஷனல் ரிசர்ச் பண்ணணும். ஸோ எப்படி வந்து காஸ்ட் பெனிஃபிட் எப்படி வந்து கம்மியான விலையில் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் பார்க்கணும் ஓகேங்களா. ஃபார் த ப்ராசஸ் ஃபார் டெவலப்பிங் அண்ட் டிராஃப்டிங் அ ரோட் மேப் பாசிபிள் இந்தியாஸ் நேஷனல் அடல்ட் வேக்சினேஷன் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி இனிஷியேட்டட். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் எப்பயுமே ஸோ ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் பாட்டி ஏதோ ஒன்று படிச்சுட்டு போனால் உங்களால் பாஸ் ஆகுமா, முடியாது. நமக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்கணும் யாரை. ஸோ இன்றைக்கி நம்ம இப்படி படிக்கணும், இவ்வளோ நாளில் இதை முடிக்கணும், அப்போ தான் நம்ம அன்னைக்கு அதை முடித்து எழுத முடியும். இப்படி நமக்குன்னு ஒரு ரோட் மேப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்ம இந்தியாவில் எடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் வி ஹாவ் எப்படி சொன்னால் ஒரு ரோட் மேப் இருக்கணும். எப்படி நம்ம வந்து, ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கண்ட்ரியில் எவ்வளோ மக்கள் இருக்க கண்ட்ரியில், ஸோ நமக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்கணும், எப்படி நம்ம போகணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி சொல்கிறது ஒவ்வொரு கார்னருக்கும் இருக்க மக்களுக்கு போய் ரீச் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணணும், டிராஃப்ட் பண்ணும் ரோட் மேப்பை, அதே போல் இந்த பாலிசிஸை கொண்டு வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஓகேங்களா. லோக்கல் லெவல் வரைக்கும் எல்லோரும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மேல் இடத்துலேருந்து பாலிசி போட்டால் முடியுமா, முடியாது. எப்படி சொல்கிறது, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டர்ஸில் எல்லா சிஸ்டமுமே வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ரீஃபாகவே இந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்க ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், காட் இன் த கிராஸ் ஃபயர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தோம் வந்து என்னென்னா, குஜராத்லேருந்து ஒருத்தர் வந்து மகாராஷ்டிரா கரெக்டாக சொன்னால் அங்கேருந்து போன ஒருத்தரை வந்து ஸோ குஜராத் கோஸ்ட் லைனில் ஃபிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சைடு அரேபியன் சைட் போனப்போ பாகிஸ்தான் அவங்க வந்து மேரிடைம் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்கள வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபிஷர்மேன்ஸ் ஆர் நாட் விக்டிம்ஸ் ஆஃப் த டிட்டீரியேஷன் இன் டைம்ஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம். An Indian fisherman was killed in firing by the Pakistan Maritime Security Agency of the Gujarat coast on November 7th அன்னைக்கு சுட்டுட்டாங்க. கடந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க கொண்டிருக்காங்க ஃபிஷர்மேன் ஓகேங்களா. ஆர் நாட் இன்ஃப்ரீக்வெண்ட் அலாங் த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன் பிட்வீன் 2 countries. ஓகே, இந்தியா ஹஸ் டர்ம்ட் பாகிஸ்தான் ஆக்ஷன் டிப்ளோரபிள் அண்ட் இன் கண்ட்ராவென்ஷன் டு ஆல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் அண்ட் பைலாட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது எப்போயும் சகஜம் தான். பட் கொல்றது அப்படின்றது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அப்போ எப்படி நம்ம வந்து கடலில் வந்து பவுண்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் யாரை. ஸோ இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெரிட்டரினா நீங்கள் வந்து ஒரு எல்லைனா ஒரு வேலி போட்டிருப்பாங்க, இது வந்து நம்ம கண்ட்ரி இது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சீயில் போய் என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏதாவது இருக்கா, ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வரலாமா, இந்த மாதிரி யோசிக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து அப்போ கண்டுபிடிச்சி இதுலேருந்து நம்ம வந்து ஃபிஷர்மேன் அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். இப்படி தான் உங்களோட தேடல் இருக்கணும். இப்படி தேடினா மட்டும்தான் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இஷ்யூஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள் அதை ஓகேங்களா. இப் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அது எப்படி வந்து இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து எப்படி வார்னிங் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். அக்கார்டிங் டு த குஜராத் கவர்மெண்ட் டோட்டல் ஆஃப் 345 ஃபிஷர்மேன் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து போனவங்களை வந்து பாகிஸ்தான் ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. எப்போ டிசம்பர் 2020. இன் ஏப்ரல் 2020 பாகிஸ்தானி ஃபோர்ஸஸ் வந்து 2 போட்டை வந்து 2 போட்ஸை வந்து கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஃபயர் பண்ணி ஒருத்தருக்கு வந்து காயம் அடைஞ்சிருக்கு. 2019 அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பேர் இறந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி இதுலேருந்து இது பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது, இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். According to the National Fish Workers Forum, there are 558 Indian fishermen in Pakistani jail and 74 from Pakistani in Indian prison. The forum calculates that 1200 Indian fishing vessels வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் கஸ்டடியில் 1200 Indian fishing vessels இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Consular access to those in prison is difficult. Only 295 of the 558 prisoners in Pakistan could have their nationality verified.
இன் 2007 போத் கண்ட்ரீஸுமே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஜாயிண்ட் ஜுடிஷியல் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த 2 கண்ட்ரிஸும் யார் பாகிஸ்தான் இந்தியாவும் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஓகே அதில் இருக்காங்க. 4 வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அண்ட் பாகிஸ்தான் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிவிலியன் ப்ரிசனர்ஸ் ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தான்லேருந்து 4 பேரும் இந்தியாவிலேருந்து 4 பேரும் சேர்ந்து ஒரு ஜுடிஷியல் கமிட்டியை 2 பேரும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2007. எதுக்கு அப்படின்னு அவங்களாம் யார் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஓகேங்களா, ஓய்வு பெற்ற ஜட்ஜஸ் ஓகே. ஸோ இது எதுக்குன்னா அவங்களோட சிவிலியன் ப்ரிசனர்ஸ் இருக்காங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து போட்டிருக்காங்க. த மெக்கானிசம் ஹேஸ் பீன் defund since 2013 and attempt to revive it in 2018 did not bear fruit. அதனால ஒரு பிரோஜனம் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிவிலியன் அலாங் இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ் ஆஃபன் கெட் காட் இன் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா ஹேஸ் செவரல் சச் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆன் லேண்ட் இன் சி. என்னென்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை ஜெயிலுக்கு கூட்டு போகிறதாகட்டும், ஃபிஷர்மேன் இதெல்லாம் வந்து சாதாரணமாகிடுச்சு இப்போல்லாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போடுறதுங்கிறது சாதாரணமாக இருக்குது. பட் இது அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ அங்கே இருக்க அவங்களோட குடும்பம் என்ன ஆகிறது, அவங்களாம் எப்படி வாழ்வாங்க, இதை நம்பியே சிலர்லாம் இருப்பாங்க பாருங்களேன், ஃபிஷ்ஷிங்கை நம்பியே. அப்போ அவங்களாம் எப்படி வாழ்வாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும். அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஈவன் ஃபிஷர்மென் வெஞ்சரிங் நியர் த இந்தியா ஸ்ரீலங்கா மேரிடைம் பார்டர் ஆஃபன் ஃபால் விக்டிம் தோ போத் கண்ட்ரிஸ் மெயின்டைன் கார்டல் பயலாட்ரல் டைஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. மெனி இந்தியன் வில்லேஜஸ் அலாங் த பார்டர்ஸ் வித் மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ பிகம் த்ரெட்டன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ அதே மாதிரி தான் மியான்மர், பங்களாதேஷ் அங்கே இருக்க வில்லேஜஸ், இந்தியன் வில்லேஜஸ்லேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் அச்சுறுத்தல் போய்க்கிட்டு தான் இருக்குது. பாகிஸ்தான் ஹேஸ் அக்ரெசிவ்லி ஸ்பான்சர்டு வயலன்ஸ் இன் இந்தியா அண்ட் டெரரிஸ்ட் trained by its agency sailed in ஹைஜாக்டு இந்தியன் ஃபிஷிங் போட் இன் 2008 டு மும்பை. உங்களுக்கே நல்லாவே தெரியும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்தே வராது. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஒரே வைலன்ஸ் தான். ஸோ டெரரிஸ்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இட் இஸ் த tragedy that ordinary people could end up in a foreign prison while trying to earn their livelihood ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன்ல முன்னாடி என்ன ப்ராப்ளம், ஸோ எதனால் போகிறாங்க அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மஸ்ட் கன்சிடர் திஸ் அஸ் த ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் ரிசால்விங் இட். என்னென்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் கண்டிப்பாக இதை பற்றி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்களேன். அவங்களோட குடும்பம் என்ன ஆகிறது நிலமை, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் போத் கண்ட்ரிஸ் மஸ்ட் அவாய்ட் எனி எஸ்கலேஷன் இன் டென்ஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் இன்சிடென்ட். ஸோ வந்து 2 பேருமே இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வெரி டென்ஷனாக இருக்கும் அந்த இடம்லாம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இது மாதிரி எடுக்கணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எப்படி அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், அப்படி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அந்த ஒரு விஷயம் அங்கிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் எப்படி யோசிக்கணும், இந்த மாதிரி எப்படி வார்ன் பண்ணுறது, ஸோ சீல எப்படி இதுதான் பவுண்ட்ரின்னு வார்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக யோசிச்சு இஃப் யூ ஹாவ் எனி ஐடியா ப்ளீஸ் டெல் இன் கமெண்ட் ஓகேங்களா. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் சி ஓகே. ஸோ 1 மார்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க, வெரி குட். இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு சான்ஸாக எடுத்து இதை ட்ரை பண்ணுங்கள் டெய்லியும் ஓகேவா. ஸோ ரைட் ஆர் ராங் தட் டசன்ட் மேட்டர் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், கீப் இட் அப். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.